अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णंसयामुनं रामं पद्माक्षणाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि வெறியார் கருங்கூந்தல் ஆட்சியர் வைத்த உரியார் நறுவெண்ணை தானுகந்துண்ட சிறியானை செங்கண் நெடியானை சிந்தித்தறியாதார் என்றுமறியாதார் கண்டாமே. வெறியார் கருங்கூந்தல் ஆட்சியர் வைத்த உரியார் நறுவெண்ணை தானுகந்துண்ட சிறியானை செங்கனடியானை சிந்தித்தறியாதார் என்றுமறியாதார் கண்டாமே. கீழ்ப்பாசுரத்தில் எம்பெருமான் கடல் அலை போல நமக்கு உபகாரம் பண்ணுறான். உபதேசாதிகள்லாம் பண்ணி நம்ம இது பண்ணுறான். அதுக்கப்புறம் நம்முடைய அதனாலே கருவிளை பூ போல இருக்கக்கூடிய எம்பெருமான் நம்முடைய ரணத்தெல்லாம் ஆத்துறான். அதான் பாப்பங்கள்லாம் போக்குறான். அதுக்கப்புறம் அவனோட நாம் கொண்டாடுற மாதிரி அவனை அந்த காயாம்பூ மலர் போல முல்லை பிரதேசத்தில் இருக்கவா காயாம்பூ மலரை அவர்கள் அணிந்து அதெல்லாம் பண்ணக்கூடிய விரும்பி ஏற்கக்கூடிய இதில் எம்பெருமான் நம்ம அனமாரி சுவாவத்தை இருக்கக்கூடியவனான எம்பெருமான் நமக்கு படிப்படியாக அவனிடத்தில் அத்வேஷம் ஆபிமுக்கியங்கள்லாம் இருக்கா மாதிரி பண்ணி தன்பால் ஈர்க்கிறான் அப்படின்றத அந்த பாட்டில் சொன்னார். இப்படியான விஷயத்தை இப்படி இருக்கக்கூடிய எம்பெருமானை நாம் என்ன பண்ணணும்? அத்வேஷ ஆபிமுக்கியாதிகள்லாம் தன்பால் இருக்கான் எம்பெருமான்னா நாமும் அவனிடத்தில் அன்பு கொண்டு ஆர்வமாக நம்முடைய கர்மாக்கள்லாம் பண்ணி ஸ்வதர்மானுஷ்டானத்தோடு கூட தூமலரை தூவி பண்ணணும் அப்படின்றத இந்த இடத்துல சொன்னார். அவனுக்கு தொண்டரா நின்று எப்பவும் அவன் பண்ணின உபகாரத்தை நினச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னார். இப்போ இந்த பாசுரத்தில் அப்படி நம்ம நல்வழிப்படுத்துறது மாத்திரம் இல்லை, நம்ம அவன் கை கொள்கிறான், தானே விரும்பி ஏற்கான் அப்படின்றதையும் இந்த பாசுரத்தில் சாய்க்கிறார். எப்படி தானே விரும்பி ஏற்கான் அப்படின்றதுக்கு ஆட்சியர்கள் தயிர் கடைந்து சுவாது ஐயங்கவீனம் அப்படின்னு நறுவெண்ணையா அதை திரட்டி எடுக்கிறார். அதை எம்பெருமான் அமுது செய்கிறான். ஆட்சியர்கள் உகந்த திரவியம் தனக்கு பேருகப்பான திரவியம் அப்படின்றத அவன் காண்பிக்கிறான். அதை தானே விரும்பி ஏற்கா போல எம்பெருமான் இப்படி நம்ம நல்வழிப்படுத்தி இது பண்ணுறானே, அவனிடத்துல அன்பாகவும் ஆர்வமாக இருந்து தொண்டரா நாம் ஆரமே திரண்டு வரமே நல்வழியில், அப்படி இருக்கக்கூடிய நம்மை அவனே ஸ்வீகரிக்கிறான் அப்படின்றத இந்த பாசுரத்தில் சொல்கிறார். அப்படி எம்பெருமான் எளியவனாக இருக்கான். இப்படி எளியவனாக இருக்கவன் அவன்தான் உயர்ந்த பிரம்மம். அதாவது உயர்ந்தவன் தான், தான் பெரியோன்,
மற்றவர்களையும் பெரியோன் ஆக்கக்கூடியவன் அப்படின்றத ஏதோ அவன் முகந்து எடுக்கிறான்றதுனால அவன் ஏதோ தனக்கு ஓணும்னு சிறிய அல்பன் அப்படின்னு நினைக்காம அவன் பெரியவனாக இருக்கக்கூடிய பிரம்மம் தானும் பெரியவனாக இருந்து மற்றவனையும் நம்மையும் பெரியவனாக்கக்கூடியவன் அப்படின்றத நாம் சிந்தித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்து கொள்ளலைன்னா நாம் என்றைக்குமே நமக்கு இந்த விவேகம் வரவே வராது, விவேகமற்றவர்களாகவே இருப்போம், அவிவேகிகள் அப்படின்றத நாம் கண்டோம் இப்படிப்பட்டவர்களை அப்படின்னு நிந்திக்கிறார். அதனால் எப்பவும் நாம் எம்பெருமானை சிந்தித்து அவன் பெரியோன், நம்மையும் பெரியவனை ஆக்கக்கூடியவன், அதுக்காக அவனுடைய வாத்சல்ய சுவாமித்வ சௌலபிய சௌசீல்யம்னா வாத்சல்யம்னா தோஷ அநாதர ஹேத்து ஸ்னேகபாவம். அவன் சுவாமியாக இருக்கிறதுனால தன் உடமையை தானே காப்பாற்றுறான். தோஷ அநாதர ஹேத்து ஸ்னேகபாவமான வாத்சல்யத்தினால நம்ம இடத்துல இருக்கக்கூடிய குறைகளை கணிசிக்காமல் ஸ்னேகம் கொண்டு அவன் சுவாமியாக இருப்பதனால நாம்னு நினச்சிருந்தா கூட தன்னுடைய உடைமை அப்படின்றத அவன் கொண்டு உடைமையாக கொண்டு அவனே ஸ்வீகாரம் பண்ணுறான். அதுக்கப்புறம் அவன் ஸ்வீகாரம் பண்ணிட்டா எப்படி ஸ்வீகாரம் பண்ணுறான்? எளியோனாக இருந்து ஸ்வீகாரம் பண்ணுறான். அது மாத்திரம் இல்லை, சுசீலனா தன்னுடைய சௌசீல்ய குணத்தினால எம்பெருமான் நீச்சை சக நீரந்திர சம்ஸ்லேஷம் பண்ணக்கூடியவனா மட்டமாக இருக்கிற நம்மோட நீச்சனாக இருக்கக்கூடிய நம்மோட ஒரு நீராக கலந்து தன்னளவுக்கு நம்மையும் உயர்த்தி எடுக்கக்கூடிய பெரியோன் அப்படின்றத நாம் சிந்தித்தறியணும் அப்படின்றத இந்த இடத்துல சாய்க்கிறார். இந்த பாசுரத்தில் வெறியார் கருங்கூந்தல் ஆட்சியர் வைத்த உரியார் நறுவெண்ணை. இந்த ஆட்சியர் வைத்தது உரியிலே நிறைந்ததான வெண்ணெய். உரியிலே ஒரு பாத்திரத்தில் அந்த உரி எவ்வளோ கொள்ளுமோ அவ்வளோ பாத்திரங்களை ஏற்றி ஒன்று மேலே ஒன்று அடுக்கி ஒவ்வொரு பாத்திரத்துலேயும் நிறைந்ததான வெண்ணெயை வைக்கிறார். அது எப்படிப்பட்ட வெண்ணெய்? சுவாதுகையம் கவீனம் அப்படின்ற ரீதியில் நறுவெண்ணெய். ஏன்னா அன்றன்றைக்கு கடையிறதுனால அந்த வெண்ணெய் நறுமணம் மிக்கதாக இருக்குது. மேலும் அந்த ஆட்சியர்கள் எப்படி கடையிறா அப்படின்னா, அவ கேசவன் நாராயணன் மாதவன் எம்பெருமான் பேர் கொண்டிருக்கானே, அதுக்கு தகுந்தா போல பால் கறக்கிறதுக்கு முன்ன கண்ணுக்குட்டியை ஊட்டுறது முதல் கொண்டு அது சுரக்கிறதுக்காக செய்யக்கூடிய காரியம் ஆரம்பத்துலேருந்தே கேசவனுக்காக, நாராயணனுக்காக, மாதவனுக்காக அப்படின்னே எம்பெருமானுக்குன்னே இது பண்ணுறா. அதனால இப்போ சாதாரணமாக ஒரு தீர்த்தம் இருக்குது. அந்த தீர்த்தத்தை ஒரு கும்பத்தில் எடுத்து அதுக்கு மந்திரங்கள்லாம் ஜபிச்சோன்னா அந்த தீர்த்தம் வலிமை பெற்றதாக இருக்குது. வருணனை ஜபிச்சோன்னா அதில் வருணன் குடிகொள்கிறான். இன்னொரு தேவத்தையே ஆவாகனம் பண்ணி அந்த மந்திரத்தை ஜபிச்சோன்னா அந்த தேவதை ஆகணும். ஒன்றுமே இல்லை, பவமான சூக்தம் படித்தோன்னா அந்த தீர்த்தம் மற்ற பொருள்கள்லாம் சுத்திகரிக்கிற மாதிரியான பரிசுத்தியே கொள்வது அந்த தீர்த்தம். அதனாலே அதுபோல இது உதாரணத்துக்கு சொல்லப்பட்டது. அதுபோல் எம்பெருமானுக்கு அப்படின்னு அவ கறக்கும் பொழுது கண்ணுக்குட்டியை விடுறதுலேருந்து எல்லாம் எம்பெருமானுக்குன்னு பண்ணுறதுனால அந்த வெண்ணெய்க்கு ஒரு நறுமணம் ஏற்படுறது. அந்த எம்பெருமானையே ஜபிக்கிறதுனால அந்த வெண்ணெய்க்கு, அதனால் உரியார் நறுவெண்ணெய் அப்படின்னு சாய்ச்சார்.
சரி, இதை ஜபிக்கிறவாள்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவர்களும் சிஸ்டர்களாக இருந்து ஜபிச்சாதான் அந்த இப்போது ஒரு புண்ணியாவாச்சனம் பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் அந்த புண்ணியாவாச்சனம் பண்ணக்கூடியவர் சிஸ்டராக இருக்கணும். அது இல்லாத அவர் ஏனோ தானோன்னு இருந்துட்டு கும்பத்தில் வச்சு மாவலை புஷ்பாதிகள்லாம் வச்சு தேங்காயை வச்சு வஸ்திரம் சமர்ப்பித்து ஆடம்பரமாக நன்னா புண்ணியாவாச்சன மந்திரத்தை பவமான சூக்தத்தெல்லாம் உறக்க படிச்சுட்டா மாத்திரம் சுஸ்வரமாக படித்தா கூட அவர் சுத்தராக இல்லைன்னா அந்த தீர்த்தத்தில் அந்த பரிசுத்தம் அவ்வளவு வராது. அந்த பரிசுத்தமாக்கக்கூடிய தன்மை அந்த தீர்த்தத்துக்கு வராது. அதனால் அந்த புண்ணியாவாச்சனம் பண்ணக்கூடியவரும் சுத்தராக முதல்ல தன்னை தூய்மையாளராக இருக்கணும். தான் இருக்க வேண்டிய ஸ்வரூபப்படி இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது ஆகாது. அதனால் இந்த நறுவெண்ணையை தயாரிக்கக்கூடிய எப்படி இருக்கா உரியில் வச்சவா அப்படின்னா, வெறியார் கருங்கூந்தல் ஆட்சியர் வைத்தா அப்படின்னு இந்த இடத்துல வெறியார் கருங்கூந்தல் ஆட்சியர் வைத்தா அப்படின்னு சொல்கிற இடத்துல 2-3 சாஸ்திரார்த்தத்தை பார்க்கணும். ஆட்சியர் வைத்தா அப்படின்னு சொல்கிறது, இந்த கோ சம்ரக்ஷணாதிகள் பண்ணி இந்த பால் தயிர்லாம் வியாபாரம் பண்ணக்கூடியவாள் யாரு அப்படின்னா, 4 வர்ணத்தில் 3ஆம் வர்ணத்தவர்களாக இருக்கக்கூடிய ஆயர்கள் தான் பண்ணணும். அதனால் ஆட்சியர் ஆயர்களில் இந்த வீட்டு உள்ள பண்ணக்கூடிய காரியம் கிரகிணிகள் தான் பண்ணணுமானதுனால ஆட்சியர் அப்படின்னு சொன்னான். அதனால் அதுக்கு ஸ்வரூப யோக்கியத்தை வேணும். ஒரு பிராமணன் பண்ணலாம், நாம் கூட தயிரை கடையலாம். ஆனால் அது மற்றவர்களுக்கு கொண்டு செல்ல முடியாது, அது வியாபாரம் பண்ண முடியாது. ஆனால் வியாபாரம் பண்ணுறதுக்குன்னு ஏற்பட்டவா வைஷ்யாள். அதனால் இந்த இடத்துல உரி நிறைய வெண்ணெய் வைக்கிறான்னா, நிறைய வெண்ணெயை உற்பத்தி பண்ணுறான்னா அது வைஷ்யாளாக தான் இருக்கணும். அதனால் அந்த இடத்துல அந்த தர்மத்தையும் காட்டப்பட்டது. இதில் யார் எந்த காரியத்தை பண்ணணும் அப்படின்னு, ஸ்வகாரியமாக வெண்ணெயை நாம் திரட்டலாம், எம்பெருமானுக்கு அதை நெய்யாக்கலாம், இல்லை வெண்ணெயாக சமர்ப்பிக்கலாம், அதெல்லாம் பண்ணலாம். சுவார்ஜிதை கந்த புஷ்பாத்யைஹி சுபை சக்தி அன்ரூபத்தான்ற ரீதியில். ஆனால் வியாபாரத்துக்கு மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியான காரியத்தை நாம் பண்ணி கொடுக்க முடியாது, அது அவளுக்கு தான் முடியும். அதனால் இப்படிப்பட்டதான வெண்ணெயை யார் எடுக்கிறார்? ஆட்சியர் வைத்தா அப்படின்னு சொன்னதுனால இந்த சாஸ்திரார்த்தம் காண்பிக்கப்பட்டது. அந்த ஆட்சியர் எப்படி இருக்கா அப்படின்னா, சுவானுஷ்டான பராளாக இருக்கா அப்படின்றது தான். இப்போது புண்ணியாவாஜனம் பண்ணணும்னு சொன்னால், புண்ணியாவாஜனத்துக்கு உண்டான அந்த பிராமணன் பண்ணணும், அவன் ஸ்வகர்ம நிரத்தனாக இருக்கணும். ஏன்னா யஜனம் யாஜனம் அப்படின்றது இவனுக்கு தான் உண்டு, மீதி பேருக்கு கிடையாது. பிராமணனுக்கு தான் ஷட்கர்ம நிரத்தனாக இருக்கிறதுனால 6 காரியம் உண்டு. அதில் யஜனம் யாஜனம் மற்றவர்களுக்கு பண்ணி வைக்கிறது இவனால் தான் முடியும். அதனால் இவன் ஸ்வகர்ம நிரத்தனாக இருக்கணும் அப்படின்றது தேர்றது. அப்போ தான் இவன் கர்மானுஷ்டான நிரத்தனாக இருந்து அந்த ஜபிச்சான்னா தான் அந்த தீர்த்தத்துக்கு அந்த பாவனத்துவம் வரும். அதனால் புரோக்ஷிக்கப்படக்கூடிய வஸ்துக்கள்லாம் பாவனமாகும். சரி, எப்படி இருக்கணும் அந்த ஆட்சியர் அப்படின்னு சொன்னால், இந்த பிரகிருதத்தில் வெண்ணையை கடை வெறியார் கருங்கூந்தல் ஆட்சியர் வைத்தா. வெறியார் கருங்கூந்தல் அப்படின்னு சொல்கிறார். மனம் மிக்கதான கருமையான கூந்தலை உடையவர்கள், அப்படிப்பட்ட ஆட்சியர்கள் அப்படின்னு சொன்னார். அதனால் கூந்தல், ஸ்திரீகளுக்கு கூந்தல் ரொம்ப முக்கியம்.
அதனால தான் ஆண்டாளும் எல்லா இடத்துலையும் பெரியாழ்வார் பெண் பிள்ளை அப்படின்னு தன்னை சொல்லியிருந்தாலும், விஷ்ணு சித்தன் கோதை, பட்டர்பிரான் கோதை அப்படின்னு சொன்னாலும் கூட, 2 இடத்துல எம்பெருமானோட கூட தனக்கு மனம் முடிக்கிறதுக்கு தகுந்த சந்தர்ப்பம் இருக்குதா அப்படின்றத இல்லையான்றது வேண்டியதில்லை, இருக்குதான்றத பார்க்கக்கூடிய கூடல் இழைக்கக்கூடிய பதிகத்திலையும் கூடலை குழற்கோதை, ஏன்னா எப்போ பத்னியாக இருக்கணும்னு இருக்குதோ அந்த பத்னியினுடைய தர்மம் குழல் இருக்கணும். அதனால் குழற்கோதை அப்படின்னு சொன்னேன். அது யாரிடத்துல முதல்ல இது பண்ணால், பல எம்பெருமான்களே இது பண்ணால் கூட, தெள்ளியார் பலர் கைதொழுந்தேவனார் வள்ளல் மாலிரும் சோழமணாளனார் பள்ளி கொள்ளும் இடத்து. வள்ளல் வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக இருக்கான். என்னத்த இப்போ இவளுக்கு என்ன வாரி வழங்க போகிறான்? தனக்கு அந்த பத்னித்துவ தன்மையை கொடுக்கக்கூடிய எம்பெருமான் மாலிரும், அதை கொடுக்கக்கூடிய வள்ளல் மாலிரும் சோழமணாளனார். அந்த பத்னியினுடைய பிரதானம் என்ன காரியம்? பள்ளி கொள்ளுமிடத்தடி கொட்டிடா. அந்த சயன காலத்தில் அந்த திருவடி வருடக்கூடியதான தசை, ஏகாந்த தசை, அது கொள்ளுமாகில் நீ கூடிடு கூடலேன்னு சொன்னதுனால கூடலை குழற்கோதைன்னு சொன்னார். இது திருமாலிரும் சோழ மணாளன்தான் இத்த அருள போகிறான் அப்படின்றதுக்காக அவனை வள்ளல்னு சொன்னதுனால, சுந்தர தோளுடையான் சுழலையில் நின்னுய்துங்களோ. அந்த சுந்தர தோளுடையான் இருக்கானே, சதுர்ணாம் புருஷார்த்தானாம் தாத்தான்னு 4 தோள்களை வச்சுருக்க, அழகான தோள்களை வச்சுருக்க சுந்தர தோளுடையான் அப்படின்னு பாடின திருமாலிரும் சோழ பதிகத்திலையும் சுரும்பார் குழல் கோதை தொகுத்துரைத்தா, சுரும்பார் குழல் கோதை தொகுத்துரைத்தா அப்படின்னு சொன்னார். அதுபோல் இந்த குழல் முக்கியம், அதனால் கருங்கூந்தல் அப்படின்னு சொன்னார். அந்த கருங்கூந்தல் எப்படி இருக்குது அப்படின்னா, வெறியார் கருங்கூந்தல், மனம் மிக்கதான கருங்கூந்தல். அதனால் கூந்தல் மாத்திரம் இருந்தால் போராது, அந்த கூந்தலுக்கு அலங்கார வஸ்துவாக இருக்கக்கூடிய புஷ்பத்தையும் சூட்டிக்கணும். எப்படி நெத்தி இருக்குது, அதாவது ஸ்நானம் பண்ணுறோம், வஸ்திரம் ஊற்றிக்கிறோம், நெத்தி இருக்குது, நெத்திக்கு உண்டான சின்னத்தை அணிஞ்சிக்கிறோம். ஸ்திரீகளாக இருந்தால் அர்த்த சந்திரனை போல் சீச்சொர்ணம் விட்டுண்டு அப்படிலாம் இருக்கா. புருஷனாக இருந்தால் அதுபோல் கூந்தலுக்கும் புஷ்பத்தை சூடிக்கணும், அது அவசியம். அது எப்போ கூடாது, அதாவது புஷ்பம் சூடுறது 2, அலங்காரார்த்தம் புஷ்பம் சூடுறது 1, அவசியமாக புஷ்பம் சூடுறது 1. ஏன்னா அலங்காரார்த்தமாக வெளியில் தெரிகிற மாதிரிலாம் புஷ்பத்தை சூடினாக்கா, கார்த்தாலே எம்பெருமானுக்கு தளிகை இது மாதிரி இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் இருக்கே, தயிர் கடையிறது அப்படிலாம் அவளுடைய தர்மானுஷ்டானப்படிக்கு பண்ணச்சே, கர்மாக்களை பண்ணச்சே, அது உதுந்து அதெல்லாம் அதற்கு இடைஞ்சல் விளைவிக்கும். அதனால் என்ன பண்ணணும்னா, புஷ்பமும் சூட்டிக்கணும். அதனால் அந்த கூந்தல் உள்ள அந்த புஷ்பத்தை வச்சு அப்படியே முடியணும். விரத காலத்தில் புஷ்பம் சூட்டிக்க வேண்டாம், புஷ்பம் சூட்டிக்கூடாது. அதனால்தான் ஆண்டாள் என்ன சொன்னா, மலரிட்டு நாமுடியோம், என்ன பாவனோந்து நோக்கிறதுனால கார்த்தால ஸ்நானாதிகள்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புஷ்பம் வச்சுக்கணுமா அப்படின்னா கூடாதுன்றதுனால மலரிட்டு நாம் முடியோம்னு சொன்னான். அதாவது மலரை அந்த கூந்தல்லையே வச்சு அப்படியே முடியறது, அதை பண்ண மாட்டோம். விரத சமாப்தி ஆனால் விட்டு பெருமாளுடைய புஷ்பமாக சூட்டிக்கிறது, அவனுடைய பிரசாதமாக சூட்டிக்கலாம், அது அலங்காரார்த்தம். அப்படி அந்த பிரசாத ஸ்வீகரணம் அந்த 2த்துக்கும் ஆகும்.
ஆனால் இது கர்மானுஷ்டானத்தில் சேர்ந்தது, முதல்ல வச்சுக்கக்கூடிய புஷ்பம். அது மேல் கொண்டு பண்ணக்கூடிய கர்மாக்களுக்கு விரோதம் இல்லாத இருக்கணுன்றதுனால அதே அந்த கேசத்து நடுவில் வச்சு அப்படியே மூடி போட்டுடணும். அது அப்புறம் விழாது, உதிராது, அந்த மாதிரி. அதனால தான் அதை பண்ண மாட்டோம், மலரிட்டு நான் முடியோம் அப்படின்னு சொன்னோம். அதனால் எப்போவுமே அந்த புஷ்பம் இருக்கிறதுனால, சூடின்னு இருக்கிறதுனால, விரத காலங்களை தவிர அது கூந்தல் மனம் மிக்கதாக இருக்குது. அதனால் வெறியார் கருங்கூந்தல் ஆட்சியர் வைத்த உரியார் நறுவெண்ணை, அப்படிப்பட்ட வெண்ணையே தான் உகந்துண்ட சிறியானை, அந்த எம்பெருமான் தான் தன்னுடைய திருவுள்ளம் உகந்து அதை ஏற்றுக்கிறான். அதாவது எளிமையாக அவ கொடுக்கட்டும் அப்படின்லாம் ஒரு பார்க்காம தானே போய் ஆசிரித்தாளுடைய திரவியமானது தனக்கு பேருகப்பு பெறாப்பேரு, இதுவரையில் இந்த மாதிரி திரவியத்தை நாம் அடைஞ்சதே இல்லை அப்படின்னு. ஏன்னா ஆசிரித்தன் என்னைக்கு கொடுக்க போகிறான்? அனாதி காலமாக இவனுக்கு வாசனை என்ன, யானே எந்தனதேன்னு தான் இருந்துட்டுருக்கான். அதனால் இவன் கொடுக்கறதுன்னா இது எப்போ இவன் கடைஞ்சி வச்சுருக்கானோ அப்போ எடுத்து உண்டுலாம் அப்படின்னு. இது அப்படி எடுத்துட்டா நாமே பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும்னு நினச்சேன், பெருமாளே ஆச்சரியமாக சுவீகரிச்சுட்டார் அப்படின்னு அவனும் சந்தோஷப்படுவான். தான் உகந்துண்ட, அதனால் இவன் சிறியவனா, எளியவனா, எளிமை மிக்கவனா, வாத்சல்ய சுவாமித்த சௌலபிய சௌசீல்ய நான் இருந்து எல்லாத்தையும் பண்ணுறேன். அதனால் இந்த விற்த்தாந்தத்தினால என்ன ஆகுதுன்னா, இவன் வாத்சல்யம் தோஷ அநாதரஹேத்து ஸ்நேகபாவம் நம்ம இடத்துல நாம் இப்படி கீழ்ப்பாசுரங்கள்லாம் சொன்னபடிக்கு எம்பெருமான் நம்ம படிப்படியாக அவனிடத்தில் அத்வேஷம் ஆபிமுக்கியமெல்லாம் கொள்ளும்படி, அத்வேஷம் இல்லாமல், அதான் துவேஷம் இல்லாமையும் ஆபிமுக்கியம் ஈடுபாடும் கொள்ளும்படியாக அப்படிலாம் பண்ணி நாம் தேறி வரமே. அப்படி தேறி வந்த உடனே அவனே ஸ்வீகாரம் பண்ணுறான். இசைவித்து என்னையும் தாளினை கீழ் இருத்துவம்மானேன், அப்படி ரீதியிலே அவனே கொள்கிறான் நம்ம. அப்படிப்பட்டவன் யார் அப்படின்னா மேலே போவோம். அதான் தான் உகந்துண்ட சிறியானை, எம்பெருமான் உகந்து இதை இது பண்ணி தானே இந்த காரியத்தை பண்ணுறான். அதாவது லோகத்தில் சாதாரணமாக என்ன பண்ணுவா, ஒரு ததியாராதனை நடந்ததுன்னா கூட பல தடவை பிரார்த்தித்தா தான் கம்பீரமாக இருக்கிறவா பெரியவாள் வருவா. ஏதோ காற்று போக்கில் சொன்னால் வரமாட்டா. ஆனால் சில பேர் என்ன பண்ணுவா, சொன்ன உடனே வருவா. அவளுடைய சௌலபியத்தினால, அவன் ததியாராதனை பண்ணுறான், 10 பிராமண போஜனம் பண்ணணும்னு பண்ணுறான், அதனால் நாம் போகணும் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தினாலே வருவா. அதுபோல் எளிமையாக இருக்கக்கூடியவன் இவன் அப்படின்னு. அப்படி எளிமையாக இருக்கக்கூடியவனா முன்னமே சொன்ன போல் செங்கண் நெடியானை, இவன் நெடியான், நீண்ட வியாமோகமுடைய சர்வேஸ்வரன். நம்ம இடத்துல நீண்ட இப்படி அப்படின்னு இல்லை, எல்லை காண முடியாத வியாமோகத்தை கொள்றவன் நெடியான். அவன் நம்ம இடத்துல கொண்டிருக்கிற பிரீத்திக்கு அளவே கிடையாது. அதனால்தான் இவ்வளவு நாளும் நம்ம காப்பாற்றி கோடானு கோடி பிறகு எடுத்தால் கூட சென்னாவிலும் கண்டு சண்மம் கழிப்பான் அப்படின்ற ரீதியில் அவன் பண்ணுறான். ஆனால் செங்கண்ணெடியானை அப்படி இருக்கக்கூடிய சர்வேஸ்வரன். சர்வேஸ்வர லக்ஷணம் எது? பிரம்ம லக்ஷணம். யாருக்கு செந்தாமரை கண்ணனோ, யார் செந்தாமரை கண்ணனோ அவன்தான் பிரம்மம் அப்படின்னு சொல்லியிருக்கு, சர்வேஸ்வரன் சொல்லியிருக்கு. அதனால் செங்கண்ணை உடைய நெடியான் சர்வேஸ்வரன். அந்த பிரம்மமாகப்பட்ட சர்வேஸ்வரன்றது பிரம்மம். பிரம்மன்றதுக்கு என்ன அர்த்தம்னா, தானும் பெரியவனாக இருக்கவன், மற்றவர்களையும் பெரியவனை ஆக்கக்கூடியவன், பெரியவர்களை ஆக்கக்கூடியவன். அதனால செங்கண்ணடியானை சிந்தித்தறியாதார், இப்படிப்பட்ட எம்பெருமான் தன்னுடைய வஸ்துவை தானே ஸ்வீகரிக்கிறான். அந்த வஸ்துவனுடைய தோஷத்தெல்லாம் பார்க்காம, இது நாள் இந்த தோஷத்தெல்லாம் பார்க்காம அப்படியே ஸ்வீகரிக்கிறான், உகந்து ஸ்வீகரிக்கிறான் தான் கைங்கரியம் கொள்றதுக்காக அப்படின்றத. இதெல்லாம்
சிந்தித்து சாஸ்திரங்கள் மூலமாகவும் சாஸ்திரங்களை சொல்லக்கூடிய பெரியோர்களுடைய உபதேசாதிகள்னாலே சிந்தித்து அறியாதார், அப்படி சிந்தித்து விவேகம் கொள்ளாதவா இருக்காளே அவ என்றும் அறியாதார் கண்டாமே, அவ ஒரு நாளும் விஷய வைலட்சண்யத்தை விவேகிகளாக இருக்கவே மாட்டார்கள் அப்படின்னு இந்த பாசுரத்தில் சாய்க்கிறார். அதனால் நாம் எம்பெருமான் நமக்கு பண்ணக்கூடிய உபகார பரம்பரைகளை நினைத்து எம்பெருமானே நம்ம ஸ்வீகரிக்கிறான். அதனால் அப்படின்றத நினச்சி நாம் அறிய வேணும். இந்த இடத்துல எம்பெருமானே ஸ்வீகரிக்கிறான் அப்படின்னா, அதாவது ஜீவலாபம் ஈஸ்வரனுக்கு பேரு, அதனால் நாம் ஒன்றுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு அதிவாதம் இருக்குதே, அந்த அதிவாதத்துக்கு போகக்கூடாதுங்க. அதாவது எம்பெருமான் தான் எல்லாத்தையும் பண்ணி வைக்கிறான்றதுனால நம்மையும் அது எப்படி பண்ணி வைப்பான், வைஷமிய நைர்கண்யமெல்லாம் இல்லாத இருக்கிறதுக்காக ஒரு உபாய விசேஷத்தை அல்ப வியாஜத்தை எதிர்பார்க்குறான். அந்த வியாஜத்தை பண்ணுறவாளுக்கு, இந்த ஒவ்வொரு கர்மாவை பண்ணுறவாளுக்கு ஒவ்வொரு பலன் அப்படின்னு சொல்லிருக்கா போல, இந்த மாதிரி அவனை வசீகரணம் பண்ணக்கூடிய உபாயத்தை அனுஷ்டிக்கிறவாளுக்கு அவன் வசீகரதனாகி அப்படியே மோட்சத்தை கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிருக்குதுன்னா அதை நாம் பண்ணணும். அதனால தான் இந்த இடத்துல சிந்தித்தறியாதார், அவன் தான் எடுத்துக்க போகிறானே அவனுடைய வெண்ணெய், அது வெண்ணெய் போல் இருக்கிற இந்த ஆத்ம வஸ்துவை அவனே எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னு நாம் எதுக்கு சிந்திக்கணும், எதுக்கு அறியணும், வேண்டாமே, ஆடு மாடை போல் போயிட்டே இருக்கலாமே. அதனால் என்ன சொகத ஸ்வீகாரம் அவனுக்காக ஜீவலாபம் ஈஸ்வரனுக்கு பேர் அப்படின்னு இருந்துடக்கூடாது. நாம் பண்ண வேண்டிய காரியத்தையும் பண்ணணும். அதனால தான் இவ்வளோ சொன்னார். வெறியார் கருங்கூந்தல் ஆட்சியர், ஆட்சியர்னு சொன்னதுனால அந்த ஸ்வரூபம் எந்த இதில் வந்திருக்கான்னு இருக்கணும். அதனால் இப்போது சரணாகதி, இப்போ பக்தி யோகம் பண்ணுறதுன்னா திரைவர்ணிக்க புருஷாளுக்கு உண்டான அதிகாரம், பிரபத்தி யோகம் பண்ணுறதுன்னா அந்தணரந்தியர் எல்லையில் நின்று அனைத்துலகும் நொந்தவரே முதலாகனா அதுக்கு அப்படி அதிகாரம் ஆன மாதிரி இருக்கணும். அதுதான் அந்த ஆட்சியர் சப்தம் காண்பிக்கிறது. யார் எப்படி இருந்தாலும் நான் வெறியார் கருங்கூந்தல் அப்படின்னு சொன்னதுனால அவாவாளுடைய தர்மானுஷ்டானத்தை மீறாமல் பண்ணணும். அந்தியராக இருந்தாலும் அவனுக்கு என்ன தர்மம் இருக்குதோ அதை பண்ணணும். 4 பேருக்கு தான் சாஸ்திர ரீதியாக தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சரி, அந்த 4 பேரும் அப்படி பண்ணணும். அவனும் வைஷ்ணவனாகிறதுனால வைஷ்ணவ தர்மத்தை அனுஷ்டிக்கணும். அவனுக்கு தான் தர்மமே கிடையாதே பஞ்சமனுக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த அவனுக்கும் வைஷ்ணவன், அது ஜாதி தர்மம் இல்லைன்னாலும் வைஷ்ணவ தர்மம் இருக்குது, அந்த தர்மத்தை அவன் கடைப்பிடிக்கணும். ஆன மாதிரி இருந்து பண்ணணும் அப்படின்றது இதில் தேறின பொருள். அதனால் நாம் எம்பெருமானே எடுத்துப்போம், அதனால் நாம் ஒரு காரியம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னால் ஆடு மாடு போல திரியிற மாதிரி ஆகிடும். அதனால் அந்த அதிவாதத்துக்கெல்லாம் போகக்கூடாது. இப்படி எம்பெருமானை சிந்தித்து நாம் அறிய வேணும். அப்படி அறிஞ்சோன்னா அவனிடத்துல பிரேமாதிசயங்கள்லாம் மேல் கீழ்பாட்டில் சொன்னேன், அன்பினால் ஆர்வத்தால் அப்படின்னு அந்த மாதிரி ரீதியில் நாம் அவனிடத்துல உறவு கொண்டாடி அவனுக்கு கைங்கரியம் பண்ணி தொண்டு பண்ணிகிட்டே இருப்போம், தொண்டராக இருப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன் ஷடகோபாதீனதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடஜித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.